الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنهم ميتون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن دماءكم وأموالكم حرام عليكم كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பாட்டு புண்ணியமான உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபவு தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் அல்லாஹ் தஆலா ஒரு சில விதி ஒன்று அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். பொதுவான ஒரு விதி. அது என்ன பொதுவான விதின்னு சொன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது பொதுவானது. அது மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், அல்லது பறவையினமாக இருக்கட்டும், அது மரம் செடி கொடியாக இருக்கட்டும், எது ஒன்றாக இருந்தாலும் சரி, அது நவீன கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், எது ஒன்றா இருக்கட்டும், எது ஒன்றுமே உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. ஒன்று ஆரம்பமும் ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்கும். அந்த வரிசையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் உண்டாக்கிய முடிவு என்பது மரண மௌத்து தான். எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த உலக மௌத்தை யாரும் ஜெயிக்கவும் முடியாது, மௌத்தை யாரும் தள்ளி போடவும் முடியாது. அந்த வரிசையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகப்பட்ட ரஹ்மத் செய்திருந்தாலும் நபியும் என்ன செய்ய முடியல, மௌத்தை விட்டு தப்பிக்க முடியவில்லை. நபிக்கு அல்லாஹ் என்ன செய்யல, மௌத் என்பது இல்லாமல் ஆக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னக மய்யித்துன், நபியே நீங்களும் மௌத்தானவர் தான், மௌத் ஆகுவீங்க. இன்னமும் மய்யித்துன், அவங்களும் மௌத் ஆகுவாங்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்து அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்கு முன்கூட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நம்ம கடந்த 2-3 ஜுமாக்களை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒவ்வொன்றாக என்ன செய்யறோம், நாம் முடிந்தாலும் நாம் கேள்விப்பட்டோ கேட்டுக்கொண்டோ சொல்லிக்கொண்டோ இருந்தோம். அந்த வரிசையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நாட்கள், அவங்க மௌத்தாக கூட அந்த இறுதி நாட்கள் எவ்வாறு இருந்தது? ஏன் சொன்னா, நீங்க பெரும்பாலான உலமாக்கள் எப்படி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நாட்கள் எப்படி சொன்னா, சொல்லும் பொழுது நம்ம கண் முன்னாடி ஒரு கலக்கத்தை உண்டு கொண்டு கண்ணீரை வரவேற்கக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்கள் இருந்ததுதான் என்ன செய்வாங்க, பெரும் பேச்சாளர் பேசுவாங்க. நமக்கு பார்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனா, தன் குடும்பத்தில் நெருங்கிய சொந்தமான தந்தையோ தாயோ மனைவியோ மகனோ மௌத்தான கூட உள்ள கலங்காது சில பேருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌத் ஆகக்கூடிய நடந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட உள்ளமும் ஒரு கணம் என்ன செய்யும், கலங்கி விடும். ஏன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கும் என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா மௌத்தை விட்டு அல்லாஹ் தஆலா ராஹத் கொடுக்கவே இல்லை. ஒரு சமுதாயம் ஒரு அதிகப்படியான முகப்பத், அதிகப்படியான நேசம் வைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறார், திடீர்னு அல்லாஹ் நபிக்கு அல்லாஹ் மௌத் அல்லாஹ் தந்து விட்டான்னு சொன்னா என்ன ஆயிடும், சமுதாயம் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாயிடும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறார், திரும்ப குர்ஆன்ல ஒவ்வொரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்யறார், சில நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஓதை வந்து அல்லாஹ் தஆலா ஒரு ஜாரமாடியாக சொல்லி இருப்பான். சில ஆயத்தை வந்து ஓதும் பொழுது சில சஹாபிகள் வந்து செஞ்சாங்க, விலகி இருந்தாங்க. நபிசல்லாஹ் வந்து அல்லாஹ் தஆலா இறக்கிய அந்த ஆயத்தை வந்து சபையில ஓதி காமிக்கும் பொழுது என்ன செய்வாங்களா, சில சஹாபி என்ன செய்வாங்க, குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி எப்படி சொன்னா, நபிசல்லாஹ் எந்த அர்த்தத்துல அந்த ஆயத்தை ஓதுறாங்க என்பதை என்ன செஞ்சாங்களா, விலகி கொண்டு அடுத்ததான் சம்பவத்துல பார்த்தோம். அந்த ஆயத்துல ஒரு ஆயத்தை தான் முன்பு சொன்னேன், இன்னக மையித்தூன் வைன்னஹும் மையித்தூன், நபியே நீங்களும் மௌத்தாகுவீங்க, வைன்னஹும் மையித்தூன், உங்களை ஏசக்கூடிய, பேசக்கூடிய, திட்டக்கூடிய, சபிக்கக்கூடிய, உங்களை மறுக்கக்கூடிய அந்த கூட்டத்தை என்ன செய்வாங்க, அவங்க மௌத்தாகுறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்தபடியாக சூரத்துல் நஸ்ர் ஒரு ஆயத்து அழிந்து ஓதுற சூரா தான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. இந்த சூரா மாதிரி தொடர்ல ஓதுவோம். இந்த சூரா சொல்ற விஷயம் என்ன, அல்லாஹ் சொல்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு, நபியே அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விட்டால், வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, நீங்க மக்களை பார்ப்பீர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவதை நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க சம்பவத்தை, இந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. சில சஹாபாக்கள் சந்தோஷப்படுறாங்க, சில சஹாபி என்ன செய்றாங்க, பரவாயில்லை அல்லாஹ் தஆலா வந்து கூட்டமாக இஸ்லாத்தை வருது அல்லாஹ் சொல்றான்னு சில சஹாபிக்கு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஒரு சில சஹாபிகள் குறிப்பாக அபூபக்கர் சித்திக் என்ன செய்றாங்க, அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்ன காரணம் தெரியுமா, அது மறைமுக அர்த்தம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த வேலை முடிஞ்சு விட்டது, எல்லா மக்களும் இஸ்லாத்தை வந்துட்டாங்க சொன்னா நபிக்கு இங்க வேலை கிடையாது. அடுத்து என்ன செய்யணும், அவங்களும் மரணத்தை சந்தித்து அல்லாஹ்விட சென்று ஆக வேண்டும். என்ன செஞ்சாங்க சொன்னா, அவங்க தாங்க அழுத காரணத்தை சஹாபாக்கள் விளங்கி சொல்றாங்க. அப்பதான் மற்ற சஹாபி வந்து புரிஞ்சுக்கிறா, இந்த ஆயத்து என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை சூசகமா சொல்லுகிறது. அதுக்கடுத்து நம்ம எல்லாம் அறிந்த ஒரு ஆயத்து தான், மமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத கலத் மின் கப்லிஹி ருசூல். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முஹம்மது நபி என்பவர் ஒரு ரசூலை தவிர வேறு கிடையாது. கத கலத் மின் கப்லிஹி ருசூல், இவரை போல பல தூதர்கள் வந்து இது முன்னாடி உலகத்தில் வாழ்ந்து மறைந்து சென்று விட்டதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப என்ன செய்வாங்க, முஹம்மது நபி இதே மாதிரி செல்வார் என்பதை அல்லாஹ் சூசகம் அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் செய்ய சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குறான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹஜ்ஜத்துல் விதாவுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா சஹாபாக்கள் வந்து மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டு நான் வந்து உங்களுக்கு முழுமையாக மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேன்னா என்று கேட்கும்போது சஹாபா என்ன செய்வாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க வந்து மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சாட்சி ஆக்குவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குவா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் நாம் என்ன செஞ்சோம், மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டோம். மார்க்கம் பூர்த்தியான நபிக்கு என்ன வேற பூமியில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அனுப்புறான், மார்க்கம் சொல்றது அனுப்புறான், மார்க்கத்தை சொல்லிட்டாங்க, மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கியாச்சு. இப்ப நபிக்கு இங்க என்ன வேலை என்பது அல்லாஹ் என்ன செய்யறான், சூசகமாக இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா நபியுடைய மௌத்தை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கிட்டான். சரி, அதுக்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தாகிற காலகட்டம் எப்படி மௌத்தாவாங்க, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாசம் இறுதியில் என்ன செய்யுது, அந்த மௌத்துக்கான அடையாளம் ஏற்பட்டன. என்ன அடையாளங்க, தலைவலி காய்ச்சல். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாசம் கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி வேதனை தாங்க முடியல, நல்லா விளங்கிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படி மௌத்து தரா பாருங்க, கடும் வேதனை, 2 மாசமா வேதனை, 1 மாசமா வேதனை. சஃபர் மாசம் கடைசியில வருது, சஃபர் மாசம் கடைசி அடுத்த ரபியுல் அவல்ல மௌத்தாக போறாங்க. சஃபர் மாசம் கடைசியில் கடுமையான வேதனை தாங்க முடியல. நம்ம வந்து கேள்விப்பட்டு போன ஜும்மாவோட சொன்னோமா இல்லையா, ஒரு யூத் பெண்மணி வந்து என்ன செஞ்சாங்க, விஷம் கலக்கப்பட்ட எரிசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க சொன்னோமா இல்லையா. ஆனா அந்த நேரத்தை ஒன்றும் செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்ன தெரியுமா, அன்னைக்கு நான் சாப்பிட்ட அந்த எரிசியுடைய அந்த விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷத்தின் தாக்கம் இன்னும் இருக்குது இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி என்ன சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அந்த நேரத்தில் கடுமையான தலைவலி, கடுமையான காய்ச்சல், சமாளிக்க முடியல. அவன் தெரிஞ்சு விடுகிறது, அவன் நம்ம வாழ்க்கை முடிய போகுது. ஆனா என்ன செய்யணும், சஹாபாக்கள் என்னென்னலாம் சொல்ல வேண்டும் அதெல்லாம் சொல்லியாக்க வேண்டும். குறுகிய நாள் தான், குறைஞ்சது எப்படி சொன்னா சஃபர் மாசம் கடைசி சொன்னா அபியூல 12 எத்தனை ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சஃபர் மாசம் கடைசியில என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோய்வாய்ப்படுறாங்க. ரபியுல் அவல் 12 மௌத்தாகுறாங்க. இப்ப இந்த
இந்த குறிக்கிற நாள் என்ன செய்யணும் சொன்னா கடைசி வசியத், இறுதி சாசனம் சொல்லுவாங்க, இறுதி மரண வாக்குன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய வசியத் உபதேசம் சஹாபாக்கள் சொல்லி ஆகணும். சில விஷயத்துல கண்டிப்பாக வலியுறுத்தி சொல்ல வேண்டும் செய்யறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அவனே தெரியுமா சில நேரங்கள்ல ரொம்ப கடுமையான நோய் வாய்ப்பட்டு சிலர்ல வந்து மயக்கமாயிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமாயிடுவாங்க, மயங்கி மயக்கப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நேரத்துல சிலர் செய்வாங்க, தொழுகைக்கு போக முடியாது. சில என்ன செய்ய தெரியுமா, அபூபக்கர் சித்திக் என்ன செய்ய சொன்னா தனக்கு பகரமா இமாம் செய்ய சொல்லுவாங்க. அபூபக்கர் தொழுகை சொல்லுங்க சொல்லி ஆயிஷா கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. அபூபக்கர் என்ன செய்வார், அவர் தொழுவாங்க வந்து இமாம் தான் தொழ வைப்பாங்க. சில நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸல்லாவுல அபூபக்கர் சித்திக் நிற்கும் போது எப்படி மனசு கலங்கும் தெரியுமா? நீ நம்மளா ஈஸியா சொல்லிடுறோம். அந்த நேரத்தில் அந்த சேவல் அழுது கொண்டே என்ன செய்வாங்க, அபூபக்கர் வந்து தொழுவாங்க. அது ஓத முடியாது. ஏன்னா இந்த நபியின் இடம், நீ நபி இல்லை, நபி நினைச்சாங்க அவங்க வந்து வீட்டில் வந்து படுத்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப கனத்த இதயத்தோட அழும் குரலோடு என்ன சொல்றாங்க, அபூபக்கர் அவங்க வந்து அவங்க தொழுவாங்க. அவங்க வந்து தொழு வைப்பாங்க என்பதாக சம்பவத்தில் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, கடைசி நேரத்தில் நப்சல் ஹதீஸ் வருகிறது, நப்சுல்லாஸ் வந்து மௌத்தாக கூடாத நேரத்தில் என்ன எப்படி சொன்னா அதிகமாக வந்து 2 விஷயத்தை என்ன செஞ்சா அவங்க வலியுறுத்தி சொன்னாங்களாம். வாழ்நாள் 23 ஆண்டுகளை பல உபதேசம் பண்ணியிருப்பாங்க. ஆனா மௌத்தாகும் போது சொன்ன 2 விஷயம் தெரியுமா, ஊசிக்கும் தஈஃபை, 2 பலகீனமான விஷயத்தை நான் உங்களுக்கு வசியத்து பண்றாரு. ஏன்னா பலகீனம் நன்மை அதிகமான விஷயம் தான். எது இருக்குதுன்னா பலகீனம் எதுக்கு சொன்னா செய்வதற்கு ஈஸியா முடிச்சிடும். ஆனா அது பலகீனம் சமுதாயத்துல பலகீனம் தான் இருக்கிறது. நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஊசிக்கும் தஈஃபை, 2 பலகீனமான காரியத்துக்கு நான் வந்து உங்களுக்கு வசியத்து பண்றேன். அது என்ன தெரியுமா, நிசா, பெண்கள் விஷயத்தில் பாதுகாப்பு, ரொம்ப கவனமா இருங்க, பாதுகாப்பா இருங்க, தேவையில்லாம அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க. இந்த என்ன சில பெண்கள் விஷயத்துல பாதுகாப்பா இருக்குமாறு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அம்மா மலக்கத்தை ஐமானுக்கும், உங்களுக்கு வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டு அடிமைகள், இப்போ வந்து அடிமை கிடையாது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸலா தொழுகை விஷயத்துல நீங்க சமுதாயம் வந்து இப்போ கவலைப்படுற விஷயம் என்ன தெரியுமா, தொழுகை தாங்க. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வரும், தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பது நபிஸல்லல்லாஹு கடைசியில் எப்படி காமித்தார் என்பது அடுத்த சம்பவத்தை இன்ஷாஅல்லாஹ் சொல்லி சொல்றோம். அப்போ நபிஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க, ரொம்ப வலியுறுத்தி சொன்ன விஷயம் வாழ்க்கையில் விடக்கூடாது, தொழுகையை விட்டுறாதீங்க, பலமாக பற்றி பிடித்து கொண்டு வசனம் மௌத் நேரத்தை சொன்னதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சரி நபிஸல்லல்லாஹு மௌத்தாக போறாங்க. இப்ப என்ன, இந்த சமுதாயத்தை வந்து ஏகத்துவத்தை சொல்லணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து உறுதியா இருக்குன்னு சொல்லணும். அப்ப என்ன செய்யறது தெரியுமா, இதுக்கு முன்னாடி யூதர்கள் செய்த ஒரு தவறை செய்றாங்க, சொல்லி காட்டி சபிக்கின்றாங்க. சொல்றாங்க, லஅனல்லாஹு யஹூத, அல்லாஹ் தஆலா யூதர்கள் சபிப்பானாங்க. நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த மரண நேரத்துல மௌத்தாவுடைய நாள்ல நபிஸல்லல்லாஹு சொன்ன விஷயங்கள், லஅனல்லாஹு யஹூத, அல்லாஹ் யூதர்களை சபிப்பானாங்க. ஏன் தெரியுமா, இத்தஹது குபூர் அன்பியாஇஹி மசாஜிதா, அவர்கள் அவனுடைய நபிமாருடைய கபர் என்ன செஞ்சாங்க, பள்ளியா மாத்திட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க, அல்லாஹ் தஆலா வணங்கல, நபிமாரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நபிஸல்லல்லாஹு சூசம் சொல்லி காட்டுறாங்க. திருப்பி சொல்றாங்க, லௌலா தாலிக லஅபுஸு கபரஹு ஹஷியா இந்த தஹத, அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி, அதாவது என்ன செய்றாங்க, தனக்கு பெருக்கு வந்து அந்த கபரை வந்து என்ன செய்யக்கூடாது, யாரும் வந்து மறுக்கணுமா ஆக்கக்கூடாது என்பதை நபிஸல்லல்லாஹு சொன்னதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சொன்னா நம்ம முன்பு சொன்ன பாருங்க, நபிஸல்லல்லாஹு வந்து தொழுகைக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னாங்க. என்ன எப்படி சொன்னா தெரியுமா, ஜமாத் தொழுகை நடக்குது, நபிஸல்லல்லாஹு முன்பு சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து மயக்கம் ஆகுறாங்க, திருப்பி தெரிகிறாங்க, தெரிஞ்சவொன்னு பாக்குறாங்க தொழுகைக்கு வக்து வந்து விட்டது. இப்ப பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க தெரியுமா, எழுந்திருக்க முடியல. என்ன செய்யறாங்க சொன்னா, 2 சஹாபிகளுடைய தோல்ல கை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க சொன்னா, அவன் தஹத்து ரிஜலாஹு பில் அர்தி, தன்னுடைய பாதங்கள் வந்து பூமியில வந்து இழுபட பள்ளிக்கு வந்ததாக சொல்றாங்க. எதுக்காக வேண்டி, ஜமாஅத் தொழுகையின் முக்கியத்துவம் மக்களுக்கு உணர்த்த வேண்டியதான். அப்ப என்ன சொல்றோமா இல்லையா, பாருங்க நபிஸல்லல்லாஹு அவங்களே வந்து பாதம் இழுபட பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா நேச மக்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா என்ன செய்யற, தொழுகை விஷயத்துல ஜமாத் தொழுகை விஷயத்துல மிக மக்கள் வந்து பலகீனமா இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். பாருங்க நபிஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க, மௌத் நேரத்துல மக்களுக்கு தொழுகையை பற்றி, குறிப்பாக ஜமாத் தொழுகை பற்றி என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து மக்கள் வந்து வலியுறுத்தி சொல்லி இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய தெரியுமா, நபிஸல்லல்லாஹு பார்க்குறாங்க, எல்லா மனைவியும் பொதுவாக நபிஸல்லல்லாஹு வழிபட தெரியுமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியில தங்குவாங்க. நீ பார்க்குறாங்க, இது முடியாத நேரம் என்ன செய்ய தெரியுமா, மற்ற மனைவி மக்கள்கிட்ட அனுமதி வாங்குறாங்க.
என்ன தெரியுமா, நான் ஆயிஷா வீட்டு தங்கிக்கிட்டுமா, அவங்க தங்கனா ஒன்றும் சொல்ல போட்டு இல்லை, ஈதத்து பாருங்க எவ்வளவு நீதமா வாழ்ந்தாங்க பாருங்க. மற்ற மனைவி கூட சொல்றாங்க, எனக்கு ஆயிஷா விட்டமா ரொம்ப வந்து சௌகரியமா இருக்கு, நான் வந்து ஆயிஷா வீட்டு தங்கட்டுமா என்று மற்ற மனைவிமாட்ட அனுமதி வாங்கிட்டு செய்யறாங்க. ஆயிஷா வீட்டுல கடைசி காலம் ஃபுல்லா தங்குறாங்க, அங்கதான் தங்குறாங்க. அங்கதான் என்ன செய்யறாங்க சொன்னா அங்கேயே வந்து மௌத்தாடுறாங்க. இப்ப பாக்குறீங்க தெரியுமா, ஆயிஷா வீட்டு சொல்றாங்க என்ன தெரியுமா, நபிசல்லாஸ் வந்து மரணிக்கும் நேரத்துல பார்த்தா ரொம்ப கடைசி நேரத்துல சொல்றாங்க இல்லையா, அதாவது கஷ்டப்பட்டாங்க. திடீர்னு பார்த்தா முகம்லாம் சொன்னா அப்படியே வந்து காய்ச்சல் காரணமாக முகம் வந்து அப்படியே வெப்பம் அதிகமாக இருக்கும். எந்த சொன்னா நபிசல்லா சொல்லலாம், உங்களுக்கு 2 பேருக்கு உள்ள சக்கரத்துல இருந்து அல்லா எனக்கு அல்லா தரான்னு சொன்னாங்க. 2 பேரை வந்து அனுபவிக்க சக்கரத்துல இருந்து அல்லா எனக்கு தந்துட்டாங்க நபிசல்லா சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நபிசல்லா பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க, பார்க்க ஒருத்தர் பாக்குறாங்க பள்ளிவாசல் என்ன செய்ய சொன்னா மக்களை கூட்டத்தை பார்க்க பாக்குறாங்க. நான் முன்பு சொன்ன பாத்தீங்களா, ஒரு ஆயுதம் தான் மக்களை வந்து கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவது நீங்க பார்ப்பீங்க அல்ல சொன்னாங்க பாத்தீங்களா. ரசூல் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் மயக்கம் தெளிக்கிறது, என்ன செய்யறாங்க சொன்னா தன்னுடைய அது ஒரு அந்த தெரிய விலகனா போதும் பள்ளிவாசல் நபியில போயிட்டு எப்படிங்க மஸ்ஜித் நபவி அது ஒரு பக்கத்துல பள்ளி நபியில வீடு இருக்கு, அது தெரிய விலகனா ஆயிஷா அவங்களுடைய வீடு. ரசூல் என்ன செய்யறதுமா ஒரு தெரிய விலகி பார்த்தா என்ன செய்யறாங்க, மக்கள் கூட்டமாக சப்பு தொழுகைக்காக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து ரசூல் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து புன்சிரி போல சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி தான் நம்ம சமுதாயம் என்ன செய்யுது நேரான பாதையில் இருக்கிறது. எல்லா மக்கள் அல்லாஹ் வணக்க தயாராயிட்டாங்க. இதெல்லாம் ரசூல் கஷ்டப்பட்டாங்க. எதுக்கு கஷ்டப்பட்டாங்க, எல்லா மக்களும் வந்து அல்லாஹ் வணங்க வேண்டும், எல்லா மக்களும் ஏக இறைவனை வணங்க தான் கஷ்டப்பட்டாங்க. பார்க்கறாங்க எல்லா மக்களும் கூட்டமாக பள்ளிவாசல் சப்போர்ட் அமர்ந்து பார்த்து சந்தோஷமா பார்த்து நபிசல்லா பார்க்கறாங்க. தெரிஞ்ச உடனே சஹாபா சந்தோஷம் ஆயிட்டாங்க. ஆஹா நபிசல்லா நல்லா ஆயிட்டாங்க, நம்ம தொழுகை வரப்போற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னா வருவதற்காக வேண்டி சஹாபாக்கள் சஃப என்ன செய்றாங்க விளக்குறாங்களாம். அப்ப ரசூல் என்ன செய்றாங்க, விளக்க வேணா சொல்லி சைகை பண்ணி என்ன செய்றாங்க, திரையை மூடிட்டாங்க, தொழுமா சொல்லிட்டாங்க. அப்போ இமாமத் பண்ணிஞ்சாங்க அபூபக்கர் சித்திக் வந்து அவங்க இமாமத் பண்ணதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னு சொன்னா ரசூல் என்ன செய்றாங்க திருப்பி சொல்றாங்க, அதாவது கடைசி நேரத்துல எப்படி சொன்னா ஒவ்வொரு நேரம் பாருங்க எல்லா நேரம் கடைசி வரைக்கும் நபிசல்லாஹு அல்லாஹ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க கடைசி வரைக்கும். எப்படி சொன்னா சொல்றாங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹக்னி பிரஃபியகி, அல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் துஆ கேட்க அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக. நபிசல்லாஹு என்ன சொன்னாங்க, நபிசல்லாஹு எந்த பாவம் செஞ்சது கிடையாது இல்லைங்களா. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நபிக்கு வந்து முன்கூட்டி அல்லாஹ் தஆலா மன்னிப்பு அல்லாஹ் வழங்கிட்டான். சூரா 10 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்ன சொல்றா, இன்னா ஃபதஹனா லக ஃபதஹ முபீனா, நபியே நாம் உன் மகத்தான வெற்றியை நாங்கி விட்டோம். எப்படி சொன்னா நீ எதற்கத்தம் மாத்தாக்க உங்களுக்கு முந்தைய பாவத்தையும் பிந்தைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப அவ்வாறு மன்னிக்கப்படுற நபிசல்லா என்ன செய்யறாங்க சொன்னா மௌத்தாகும் போது என்ன செய்யறாங்க, கடைசி நேரத்துல சதா நேரம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதாக ஹதீஸ்ல பாக்குறோம். நாம மன்னிப்பு கேட்கிறோமா, அவன் வந்து பாவத்தை பாவமாக தான் மன்னிப்பு கேட்போம். நம்ம நினைக்கிறோம் பாவமா நினைக்கிறது கிடையாது இல்லைங்களா. ஆனா நம்ம என்ன செய்யணும் சொன்னா எந்த ஒரு பாவத்தையும் பாவமா இன்னாத காரணத்தினால தான் என்ன செய்யும் இஸ்திக்ஃபார் பத்தி நம்ம மறந்து பிடிக்கின்றோம். ஆனா நபிசல்லாஹு அவன் வாழ்க்கை பாருங்க, அவன் என்ன சதா காலம் மன்னிப்பு கேட்டாங்க, கடைசி நேரத்துல அதிகமா மன்னிப்பு கேட்டாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, என்ன சொன்னா நல்ல மக்களுக்கும் சக்கராத்து இருக்கு, நல்ல மக்கள் தான் சாரியான மக்களுக்கு இருக்கு, அவங்களும் சக்கராத்து வியாதி இருக்கு என்பதாக நபிசல்லாஹு அவன் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க என்ன தெரியுமா, சொல்றாங்க கடைசி நேரத்தில் சொன்னா கடைசி உபதேசம் பண்ணணும். என்ன செய்யணும் சொன்னா தன்னுடைய அதாவது சொன்னாங்க இல்லையா, 7 தோல் பையிலிருந்து தண்ணீர் தன்மை ஊற்று மாதிரி குளித்து விட்டு கொஞ்சம் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் தெளிந்த உடனே சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம் பண்றாங்க, அதே மாதிரி தான் தொழுகை பற்றி சொல்றாங்க, அதே மாதிரி பெண்கள் விஷயத்தை வந்து கவனமாக இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வாறு சொல்லி மக்களுக்கு வந்து உபதேசம் பண்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயிஷா அவங்க சொல்றாங்க, எப்படி நபிசல்லா ரூஹ் பிரிஞ்சது தெரியுமா, நபிசல்லா ஆயிஷாவுடைய நெஞ்சி மீது ரசூல் என்ன செய்றாங்க, அவங்க சாய்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் ரூஹ் பிரிந்ததாக ஆயிஷா சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஆயிஷா அவங்க சொல்றாங்க, நபிசல்லாஹு மரணத்தை கண்ணால் கண்ட பிறகு அது பிறகு வேறு எவருடைய மரணம் என்ன செய்ய எந்த பாதிப்பு உண்டாகவில்லை. நபியில மொத்த கண்ணால பார்த்துட்டேன், நபிசல்லாஹு மௌத் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க கண்ணால பார்த்துட்டேன், எந்த நபிசல்லாஹு மரணம் கண்ணால பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு யாருடைய மரணம் என்ன செய்யல, எனக்கு எந்த பாதிப்பு உண்டாக்கவில்லை என்பதாக ஆயிஷா நாம சொல்லி காட்டுறாங்க. எல்லாவற்றையும் மேலாக நல்லா கேட்டுங்க, நபிசல்லா என்ன மௌத்தாக போறாங்க, ரூஹ் பிரிய போகிறது. அந்த கடைசி திகழ்ச்சி ரபியுல் அவ்வல் பெரிய 12 அப்படி எந்த சொன்னா நபிசல்லாஹு மௌத்துக்கு அப்புறம் என்ன கிடையாது, அந்த இடத்துல இந்த பூமிக்கு வஹியுடைய
இறக்கம் கிடையாது, வஹி என்பது வரப்போது கிடையாது. இனி ஒரு காலம் என்ன செய்யப்படாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய வஹி ஏற்றி கொண்டு இந்த சமுதாயத்துக்கு வரப்போது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் யாரும் எந்த ஷரியத்தை மாற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வது என்ன சொன்னாங்களோ அதான் ஷரியத். இப்போ என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக போற ரூஹ் வெளியே போகிறது. குறிப்பாக பாட்டி சொன்னா நபிமார்களுக்கு எந்த ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. நபிமார்கள் ஒன்று இருக்கு தெரியுமா, எல்லா நபிமார்களும் எப்படி சொன்னா நம்மளாம் வந்து மௌத்தாக என்ன செய்ய மறுக்கும் போது என்ன செய்வாரா, உடனே ரூஹ் பிடிச்சிட்டு வந்து அவங்க எந்த பர்மிஷன் கேட்க மாட்டாங்க, ரூஹ் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. ஆனா நபிமாருக்கு அப்படி இல்லை, எல்லா நபிக்கு எப்படி பர்மிஷன் கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா வந்து ஒரு மௌத்தாக போறது, அல்லாஹ் வந்து ரூஹ் வாங்க நல்லா சொல்லிக்கிறார், என்ன செய்வாங்க, அனுமதி கேட்டதான் என்ன செய்வாங்க, வந்து ரூஹ் வாங்கியதை ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த வரிசையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா அவங்களோட அனுமதி கேட்கறாங்க, மலக்கும் போது கேட்கறாங்க, அல்லாஹ் தஆலா வந்து உங்களுடைய ரூஹ் அல்லாஹ் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறான், நீங்க விருப்பப்பட்டா இங்க இருக்கலாம் சொல்லும் பொழுது ரசூல் என்ன செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை, போதனை வந்த வேலை முடிஞ்சு விட்டது, நீங்க உங்கள் பணியை செய்யலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் இப்ப சொன்னா மௌத்தாக போறாங்க. அப்போ ஆயிஷா பிவி இருக்கிறாங்க, கூட யார் வரா, ஆயிஷா பிவியுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர் வீட்டுக்கு வராங்க. அப்துல் ரஹ்மான் கையில வந்து மிஸ்வாக் குத்தி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் குத்தி பாக்குறாங்க, பேச முடியல பாக்குறாங்க. இப்ப ஆயிஷா பிவி உள்ளத்தை தெரியுமா, நம்ம நபி வந்து மிஸ்வாக் செய்ய ஆசைப்படுறாங்க, மிஸ்வாக் செய்யணும்னு கேட்கறாங்க. ஆமா சொல்றேன் செய்றாங்க, தன்னுடைய சகோதரிகிட்ட இருந்து அந்த மிஸ்வாக் குச்சி வந்து ஆயிஷா பிவி வாங்குறாங்க. வாங்கி என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்ல முடியல, ஆனா அவ்வளவு கடினமாக மிஸ்வாக் குச்சி இருக்கு. இப்போ ஆயிஷா பிவி என்ன செய்றாங்க, தன்னுடைய வாய் கொண்டு என்ன செய்றாங்க, பல்லால கரித்து மென்று என்ன செய்றாங்க சொன்ன நபிக்கு கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தடவையாக மிஸ்வாக் செய்கிறாங்க. ஆயிஷா பிவி சொல்றாங்க, நான் என்னுடைய உமிழ்நீரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீர் என்ன செய்யுது ஒன்றாக அல்லாஹ் கலந்து என்பதாக ஆயிஷா பிவி சொல்லி காட்டுறாங்க. மிஸ்வாக் செய்யறாங்க. மிஸ்வாக் செய்து தெரியுமா, சொல்றாங்க கடைசி நேரத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்றாங்க, கலிமா சொல்றாங்க, கலிமா சொல்றாங்க பி ரஃபீக் தஆலா. என்ன சொல்றாங்க, நான் வந்து உயர்ந்த நன்மை கிட்ட போட சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விட்டு என்ன செய்றாங்க, அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முடிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. என்ன காரணம், நீ நம்மளா முஸ்லீமாக இருக்கிறோம், நம்ம வந்து வழியை தொழுகிறோம் சொன்னா அது யாருமே காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் செய்த உபதேசங்கள். நீங்க நாமெல்லாம் வந்து எப்படி சொன்னா யாரும் நம்ம வந்து நன்றி செலுத்துறோம். இன்னும் சொல்லுவோம், உண்மையா நம்ம நன்றி செலுத்துறது யார் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நன்றி செலுத்த என்ன காரணம் தெரியுமா, ஸலவாத் சொல்வது. நபிக்கு நம்ம நன்றி செலுத்துறது அர்த்தம் என்னங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஸலவாத் சொல்லணும், ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானவங்க என்ன தெரியுமா, அந்த நேரத்துல பெரும் சலசலப்பு சஹாபாக்கள் மத்தியில. ஏன் தெரியுமா, நபி மௌத்தாயிட்டாங்களா, நான் முன்பு சொன்ன மாதிரி தான் நபி மேல அந்த முஹப்பத் எப்படி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக மாட்டாங்க என்பதை சஹாபாக்கள் வந்து கருதி கொண்டு இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல எப்படி தெரியுமா, ஒவ்வொரு சஹாபி வந்து சிலபோது அப்படியே வந்து மூச்சாயிட்டாங்க. சார் சஹாபி அப்படியே வந்து ரூஹ் பிரிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு மௌத் செய்தி கேட்ட உடனே நபி மௌத்தாயிட்டாங்க. மதீனா ஃபுல்லா பரவிக்கிறது. இந்த நேரத்துல எப்படி தெரியுமா, வழியில பார்த்தா உமர் என்ன செய்றாங்க, வாளை ஏறிட்டாரு. வாளை எப்படி சொன்னா, யாராவது வந்து நபி வந்து முகமது வந்து மௌத்தாயிட்ட சொன்னா என்ன செய்ய, நான் வெட்டி துண்டாக்கிடுவேன். ஏன்னா முகமது மௌத்தாகல. எப்படி அல்லாஹ் தஆலா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி தூர் சினா மலைக்கு அல்லாஹ் தஆலா சந்திக்க சென்றார்களோ அதே போல ரசூல் செய்றாங்க, அல்லாஹ் தஆலா சந்திக்க போயிருக்கிறாங்க. என்ன செய்ய, வழியில வந்து உமர் என்ன செய்றாங்க, வாளை ஏந்தி கொண்டு இருக்கிறார்கள். வீட்டை உள்ள யாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்க சொன்னா அபூபக்கர் என்ன செய்றாங்க, வெளியே வியாபாரம் வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க கேள்விப்பட்டு நேரம் வராங்க. நேரம் வந்து பார்த்தா வெளியே ஒரே சலசலப்பு, ஒன்றும் பேசல, எதுவும் செய்யல. நேரம் வராங்க, வீட்டுக்கு நபி வீட்டுக்கு வராங்க. நேரம் போய் பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் இருக்கிற துணியை வரைக்கும் பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் வந்து வேர்வை துளி இருக்கு, நெத்தியில வேர்வை துளி இருக்கு. பார்க்குறாங்க, நபி நெத்தியில் முத்தம் விடுறாங்க. சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க வாழும்போது மனமாக இருந்தீங்க, மௌத்தானப்ப மனமாக தான் இருக்கீங்க சொல்றாங்க. நேரம் வெளியே வராங்க, வந்து சொல்றாங்க, சொன்ன வார்த்தை தெரியுமா, யாராவது முகமது நபியை வந்து யாராவது வணங்கிருந்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து தெரிந்து கொள்ளட்டும், பின்ன முகமதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த முகமது மௌத்தாயிட்டாங்க. அதே இடத்துல யாரும் அல்லாஹ் தஆலா வந்து யாராவது வந்து வணங்கி கொண்டிருந்தால் அவங்க தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் தஆலா வந்து மௌத்தாக
மாட்டார் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா மௌத்தாக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான செய்தி என்ன செய்றாங்க, அபூ ஹுரைரா வந்து சஹாபாவுக்கு அங்க வந்து உரத்த குரல்ல சொல்றாங்க நம்ம முன்பு சொன்ன ஆயத்து தான், அமா முஹம்மது இல்லா ரசூல், முஹம்மது நபி என்பது அல்லாஹ் ரசூல் தவிர யாரும் இல்லை. அந்த காலத்தின் கப்லிஹி ரசூல், அதுக்கு முன்பு வந்து பல ரசூல் பூமியில் வாழ்ந்து சென்று விட்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்றான், ஃபைம் மாத்த அவ் குத்திலன் கலபத்துனா ஆகாபிக்கும், அந்த முஹம்மது நபி கொல்லப்பட்டாலோ மௌத்தாயிட்டாலும் இங்க வந்து உங்க வழியில நீங்க வந்து போவீங்களான்னு கேட்கறான். அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் என்ன செய்றான், பூமிக்கு இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ஆரம்பிச்சா அவங்க மக்களுக்கு ஏகத்தை எத்தி வச்சாங்க, வாழ்ந்து செஞ்சு விட்டார்கள். நீ நம்ம கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பொறுப்பு தெரியுமா, நாம் வந்து என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அந்த மார்க்கத்தில் என்ன செய்யணும், நம் மூலமாக அந்த வாழ்க்கை மூலமாக அந்த மக்களுக்கு அதை எத்தி வைப்பது நம்ம மீது கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அதான் உமர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் பலமுறை முஹம்மது ரசூல் ஆயத்தை ஓதி இருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அபூபக்கர் ஓதும் போது எப்படி தெரியுமா, அன்னைக்கு தான் அந்த ஆயத்தை எல்லாம் எதுக்கு இருக்கிறான் என் மனுக்கு என்ன செய்யுது, அந்த ஆயத்து புதுமையாக இருந்ததா உமர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த வரிசையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பார்த்தீங்களா மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம என்னங்க செய்யணும், ரசூலுல்லாஹ் பேரை கேட்டா ஸலவாத் சொல்லணும், ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அதான் ரியா, அத குலத்துல ஸலவாத். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ் மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ் மலக்குகளும் நபி மீது ஸலவாத் சொல்லிக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நபி நீங்க ஸலாத் சலாம் சொல்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக அந்த வரிசையில் நம்ம நபி மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதே போல அல்லாஹ் தஆலா நபியை ஷஃபாத் பெறும் கூட்டமா அல்லாஹ் ஆக்கிவிட வேண்டும். அதுக்கான மக்கள் அல்லாஹ் ஆக்கிவிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வல் ஜமாஅத்.